என்னது நாளைக்கு பெருநாளா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தளம் கல்பிட்டி வீதி பள்ளிவாசல் துறை வெள்ளங்கரை என்ற ஏரியாவில் பள்ளிவாசல் தலைவர் உட்பட 4 பேர் வந்துட்டு புறையை கண்டதாக வந்துட்டு ஒரு தகவல் உண்டு சோஷியல் மீடியாவில் இப்போதைக்கு பரவி வருகிறது. நிறைய பேர் வந்து சம்பந்தமாக போஸ்ட் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக ஜம்மியத்துல் உலமா சபை வந்துட்டு என்ன முடிவு ஒன்று எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க அறிவித்த மாதிரி சனிக்கிழமை தான் பெருநாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்துட்டு அவங்க வெளியாக்கியிருக்கிறாங்க. அந்த வீடியோ போடுறேன், அதை கொஞ்சம் பாருங்கள். நாளை நாங்கள் நோம்பு பிடிச்சி ரமபான் மாதத்தை 30 பூர்த்தி செய்து ஷவ்வாலுடைய தலைப்பிறை சனிக்கிழமை ஈதுல் ஃபித்ர்னு நாங்கள் அறிவிச்சோம். வலைத்தளங்களில் ஒரு செய்தி பரவலாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் புறப்பட்டதாக ஒரு தகவல் வந்துச்சு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் பிறை தென்பட்டாலும் 6:22க்கு தென்பட்டாலும் 6:40 வரைக்கும் தான் அந்த புற வானத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு செயலாளர் மூலமாக அதை உறுதிப்படுத்தி பெருநாள் சனிக்கிழமை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இருந்துட்டு மக்கள் யாரும் குழம்ப தேவையில்லை, மக்கள் யாரும் செய்ய தேவையில்லை, சனிக்கிழமை தான் பெருநாள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நாளைக்கு நோன்பு ஒரு தகவலை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது உண்மையானவங்க 4 பேர் வந்துட்டு புறையை வந்துட்டு கண்ணால் பார்த்தா அவங்க சாட்சி சொன்னால் அந்த புறை ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஹதீஸ். இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்ன நண்பர்கள், அவங்க வந்துட்டு புறையை கண்டதா, அதாவது புத்தளம் கல்பிட்டியில் வந்துட்டு புறையை கண்டதாக பள்ளிவாசல் தலைவர் உட்பட 4 பேர் வந்துட்டு சாட்சி சொல்லிக்காங்க. இருந்தாலும் ஜம்மியத்துல் உலமா சபை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள இயலாது. காரணம் என்னென்னு சொன்னால் புறை வந்துட்டு அந்த டைமுக்கு தென்படாது அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிறாங்க. இந்த பிறை என்பது அதனுடைய நேரம் வந்து 6:23 அந்த பிறை உதயமானாலும் கூட 6:40 மட்டும் தான் அந்த பிறை வானத்தில் இருக்கும். 6:40க்கு கூட அந்த பிறையை காண முடியாது. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் அவங்க கண்டவங்களோட சாட்சி வந்துட்டு உண்மையாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், சரிதானே? அவங்களோட சாட்சியை ஏற்றுக்கொள்ளாமலுக்கு இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு பெருநாள் தினத்தண்டு நோன்பு பிடிக்கிறது வந்துட்டு கூடுமா கூடாதாண்டு என்னை விட நிறைய மார்க்கம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். சில நேரம் பெருநாளாக இருந்து அன்றைய நாள் நோன்பு பிடிக்கப்பட்டாலோ இல்லை சாட்சி கூறப்பட்டவங்களோட சாட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் கூட்டாலோ அவங்க பொய்யான தகவலை பரப்பியிருந்தால் அவங்களும் அல்லாவும் போதுமானவன். அதே மாதிரி அவங்க உண்மையான தகவலை சொல்லி அந்த தகவலை இவங்க ஏற்றுக்காமலுக்கு இருந்தாலும் அல்லாவும் இவங்களும் போதுமானவங்க. இதுக்கு அவங்களே பொறுப்பு. ஏன்னா சாதாரணமான பொதுமக்கள் நாம் இதுக்கு பொறுப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. அதை ஆய்வு செஞ்சு சரிப்படுத்தி நம்ம சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை பெருநாள், அது ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு வேளை உண்மையாகவே இருந்தால் கல்பிட்டியில் கண்ட பிற உண்மையானதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன்.